இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஜாம்பவான் என வர்ணிக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வடமாநில தேர்தல் அனைத்திலுமே வெற்றி கொடி நாட்டிய வகையில தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே தமிழக பாஜகவும் டெல்லி பாஜகவும் மிகப்பெரிய பதற்றத்திலேயே இருந்திருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஆட்சி கட்டில தாங்கள் பிடித்து விடணும்னு மும்முரமா பணியாற்ற தொடங்கியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்து தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. தற்போது தேர்தல் களம் மிகவும் நெருங்கிவிட்ட நிலையில அதிமுக தரப்பில் சரியான கூட்டணி அமையல. கடைசியா எடுக்கப்பட்ட முடிவின்படி ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதால நாங்கள் கூட்டணியில சேர மாட்டோம்னு போர்க்கொடி பிடித்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகமும் தனியா போட்டியிடுவது என முடிவு எடுத்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோரிடையே சமரசத்தை ஏற்படுத்தணும்னு டெல்லி பாஜக மீண்டும் தீவிர முயற்சிகளை எடுத்து வந்துச்சு. இருந்தாலும் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்து போர்க்கொடி பிடித்து வராரு. இதனால பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியா சேர்த்தாலும் வட மாவட்டங்கள்ல போதிய வெற்றியை பெற முடியாத சூழ்நிலை தான் அதிமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில வருமான வரித்துறை சோதனை, அமலாக்கத்துறை சோதனைன்னு திமுகவுக்கு எதிராக டெல்லி பாஜக மேலிடம் பல முயற்சிகளை எடுத்து வந்திருக்கு. இருந்தாலும் திமுக தரப்புல அதை கண்டு யாருமே பின்வாங்கல. தற்போது வட மாநிலங்கள் அனைத்திலும் தேர்தல் திட்டங்களை வகுத்து கொடுத்து மிகப்பெரிய வெற்றி கண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க காத்திருக்கார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் தற்பொழுது அதிமுக, பாஜக தவிர வேறு மிகப்பெரிய கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. தற்போது தேமுதிகவும் கூட்டணி விஷயத்துல பின்வாங்கி விட்டதால பாமக மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி சேரும் நிலையில இருக்கு. அதுவும் அன்புமணி தரப்புல உள்ள கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் அதிமுகவுல இணைகிறாங்க. இதுவும் ஒரு வகையான பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. முன்னதா பாஜக பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டிருந்தாரு. அவர் சரிவர பணியை செய்யலன்னு சொல்லி தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்காரு. இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் மிகப்பெரிய தோல்வியை தழுவிய நிலையில தான் இருக்கு. தமிழக தேர்தலை பொறுத்தவரையில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நம்பி இருக்காரு. தற்பொழுது அந்த நம்பிக்கை வீண் போய்விடுமோ என்கிற நிலைமைதான் ஏற்பட்டிருக்கு. தமிழக தேர்தலில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியை தழுவினால் அது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய பேரடியா அமையும் என்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.